சிரம்பான் துவன்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் சமய தொண்டு அங்கீகார நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆலய விழாக்களில் சமயம் தொடர்பான படைப்புகளை படைத்த மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், சங்குப்படை அன்பர்கள், ஆலயத்தின் சமய பணியாளர்கள் என அனைவரின் சமய சேவையை பாராட்டி நற்சான்றிதழ்களும் நினைவுச் சின்னங்களும் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் தமிழ்நாடு திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்புகள் செய்யப்பட்டன. அத்துடன் அவரின் திருக்கரங்களால் சான்றிதழ்களையும் நினைவுச் சின்னங்களையும் வழங்கி ஆசீர்வதித்தார். அனைவரின் சேவையும் மென்மேலும் தொடர ஈசன் அருள் கிட்டட்டும் என்று சுவாமிகள் வாழ்த்துரை வழங்கினார். பெருமான் நம்ம உள்ள அனுமதிக்காம நம்ம இங்க உள்ள வரவே இயலாது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய காரியத்தை என்னுடைய பிள்ளைகள், வருங்கால சமுதாய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் உயர வேண்டும். இந்த சான்றிதழ் அளிக்கும் விழா சாதாரண விழா கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில முன்னேறுவார்கள். அவர்கள் மிகப்பெரிய பதவியை பெறுவார்கள். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நம்முடைய ஆலய நிர்வாகம், குறிப்பாக என்னுடைய கோயிலுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு அன்பர்கள், அரங்காவலர் அன்பர்கள், கோயில் பக்தர்கள், பெற்றோர்கள், உங்களை போன்ற உண்மையான அடியாருடைய பெரிய ஒத்துழைப்பு தான் எங்களை போன்ற நல்ல பணிகளை செய்ய வைத்திருக்கிறது. ஆலயத்தின் பிரதான குருக்களான யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளையத்தைச் சேர்ந்த சிவாச்சாரியார் சிவஸ்ரீ புவிதர்ஷன் குருக்களின் பணியும் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்துள்ளதாக சுவாமிகள் குறிப்பிட்டார். புவிதர்ஷன் குருக்களின் ஊக்குவிப்பு, அவருடைய ஆலோசனை மற்றும் அனுசரணை மூலமாக நமது பிள்ளைகள் மாங்கனி திருவிழா, திருமுறை திருவிழா, பிட்டுக்கு மண் சுமந்த பெருவிழா என 10 நாட்களுக்கு நடைபெற்ற இவ்விழாவில் மிகச் சிறப்பான பங்கேற்பை வழங்கினர் என்று சுவாமிகள் புகழாரம் சூட்டினார்.